அன்று காலை ஸ்நானம் செய்துவிட்டு ஈரக்கூந்தலை துடைத்து கொண்டு நின்ற சாம்பவியின் காதில் முன்னறையிலிருந்து பேச்சு குரல் அரைகுறையாகத்தான் விழுந்தது. பித்தளை அண்டாவிலே பெரும் சப்தத்துடன் கொட்டி கொண்டிருந்த குழாயை திருப்பி மூடிவிட்டு உற்று கேட்டாள். சில நாட்களாகவே அவள் உற்று கேட்கும் பழக்கத்தை மேற்கொண்டிருந்தாள். அந்த வீட்டில் அவர்கள் 4 பேர்களும் ஒரு கட்சி போலும். அவள் மட்டும் தனியே எதிர்கட்சியில் இருப்பது போல் விரோத நிலைமை உருவாகி கொண்டிருந்தது. அவர்களது பேச்சில் அவள் பங்கெடுத்து கொள்ள முடியவில்லை. இது அவளுக்கே பிடிக்காத காரியம். அடித்தலையை அழுத்தி துடைத்து கொண்டிருந்தவள் நிறுத்திவிட்டு கவனித்தாள். அவள் மாமியார் சுகுணா ஓங்கிய குரலில் மகனுடன் விவாதித்து கொண்டிருந்தாள். ஏன் சண்டை போட்டு கொண்டிருந்தாள் என்றே சொல்ல வேண்டும். உங்க அப்பா பாட்டில் திடீர்னு போயிட்டார். 3 குழந்தைகளை வச்சுண்டு நான் திண்டாடினது ரமணப்பா தெரு முழுவதுக்கும் தெரியும். அப்பா வேணும்னா செத்து போனார், உடம்புக்கு வந்து போயிட்டார். மகன் அதட்டலாக கேட்டான். 3 குழந்தையாச்சே, நமக்கு ஏதாவது ஒன்று ஆனா அவ என்ன பண்ணுவா அப்படிங்கிற நினைப்பே உங்க அப்பாவுக்கு இருக்கல. கையில் கிடைச்சிட தாம் தூம் செலவழிச்சிட்டு அவர் திடீர்னு போயிட்டாருன்னு சொல்ல வந்தேன். ஏன் ஏன் சொல்கிறேன்னா, நீயும் உங்கள் அப்பா நாட்டம் பொறுப்பு இல்லாமல் இருக்க. அந்த வயிற்றெரிச்சல் என்னை பேச சொல்லுது. மெல்ல பேசுங்க, கூப்பாடு போட வேண்டாம். இருக்கிறதையெல்லாம் வாரி திரட்டி இங்கே கொண்டு வந்து ஒரு சின்ன வீட்டை வாங்கி உங்களையெல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கினேன். வைத்த வாயை கட்டி உன்னை ஒரு மனுஷனாக்கினதுக்கு கை மேலே கூலி கிடைச்சிடுச்சு. மறுபடியும் என் வாழ்வில் இன்னொரு இடி. ஏம்மா இப்படி கூச்சல் போடுறீங்க? நான் பேசுறது உனக்கு கூச்சலாகத்தான் இருக்கும். அவ பேசுறது சங்கீதமாக இருக்கு இல்லையா? மாமன் பெண் கிளியாட்டம் இருக்கா. ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்து நகை நட்டு போட்டு சிறப்பாக கல்யாணம் பண்ணித்தர சம்மதிச்சிருக்கார். அப்படியே தன் பிள்ளைக்கு ஜெயாவை ஒரு காசு கூட செலவு வைக்காம கட்டிக்கொள்வதாக வாக்கு கொடுத்திருக்கார். பெண் எடுத்து பெண் கொடுக்கிற இந்த சம்பந்தம் நம்ம அந்தஸ்தை உயர்த்த போகுதுன்னு சொன்னப்போ சரின்னு தலையை ஆட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்படி திடுதிப்புன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என் மூஞ்சில கரிய பூசிட்டேன். நல்லது பொல்லாததுக்கு கூட இனி என் அண்ணன் மூஞ்சில முழிக்க முடியுமா? இப்போ ஜெயா கதி என்ன ஆகுறது யோசிச்சியா? தலையே வெடித்து விடும் போல கத்தி பேசினாள் சுகுணா. வேற இடத்தில் நாமும் மாப்பிள்ளை பார்த்தா போச்சு. வெறுங்கைய வச்சுட்டு முழம் போடுவியா? ஒரு 20,000 கூட கையில் இல்லாமல் எவன் நம் வீட்டுக்கு நுழைவான்? அதுக்குத்தான் நாம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோமே, அதுபடி செஞ்சா போச்சு. அந்த பணத்தை ஜெயா கல்யாணத்துக்கு உபயோகிச்சுக்கோங்க. உன் பெஞ்சாதி பெரிய ராசி, திமிர் பிடிச்சவ. அவ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா? ஒத்துக்க வைக்கிறது என் கையில் இருக்கு. அவ ஒப்புக்க மாட்டேங்கிறான்னு பின்வாங்கினியோ எனக்கு கெட்ட கோபம் வரும். உன் தங்கச்சியை வாழ வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீ உன் பெண்ஜாதியை மிரட்டிவியோ அடிப்பியோ உதைப்பியோ எனக்கு தெரியாது. அவளை உன் வழிக்கு கொண்டு வரணும். அவ வெறும் வார்த்தைக்கு கட்டுப்படுகிற தினசா தெரியலை. அவ கேட்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? எனக்கில்லை, பார்க்கலாம். பெருமூச்சு விட்டாள் சுகுணா. கீழே விழுந்து விடாதிருக்க குழாயை பிடித்து கொண்டு நின்றாள் சாம்பவி. அவள் உடல் கிடுகிடுவென்று நடுங்கியது. உள்ளம் எரிமலையாக கொதித்தது. உதட்டை கடித்து கொண்டு பொங்கி எழ இருந்த துக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஓசைப்படாமல் கதவை திறந்து கொண்டு தங்கள் அறைக்குள் சென்றாள். வேகமாக தலையை வாரி அரை ஈரத்துடனேயே கொண்டை போட்டு கொண்டாள். பொட்டு வைத்து முகத்தை சீராக்கி கொண்டு பெட்டியை திறந்து வெளியே செல்ல அடிக்கடி உடுத்தும் அந்த நைலக்ஸை எடுத்து விரைவாக அணிந்து கொண்டாள். சற்று நேரம் நிதானித்துவிட்டு மெல்ல வெளியே வந்தாள். அவர்கள் அப்பொழுது அடிக்குரலில் ஏதோ தங்களுக்குள் பேசிக்கொண்டு முன்னறையிலேயே இருந்தனர். வெளியே செல்ல தயாராகி விட்டிருந்த அவளை கண்டு திகைப்புடன் பார்த்தனர். இப்படி உட்கார், உன்கிட்ட அம்மா பேசணுமாம், அதட்டலாக உத்தரவிட்டான் வசந்த். என்ன விஷயம்? பொதுவாக கேட்டபடி அவள் அருகில் வந்து நின்றாள். உட்காரவில்லை. மாமியாருக்கு ரொம்ப மரியாதை எல்லாம் வேண்டாம், அப்படி உட்கார். எரிச்சலுடன் சுகுணா ஒரு முக்காலியை அவள் பக்கம் நகர்த்தினாள். சாம்பவி உட்காரவில்லை. பிடிவாதமாக நின்றபடியே பேசினாள். அம்மாவை பார்த்து வரலாம்னு கிளம்பிண்டு இருக்கேன். அதனால அவள் முடிக்காது கணவன் முகத்தை உறுத்து பார்த்தாள். 4 நாளைக்கு முன்னே உங்கள் அப்பா சிநேகிதர் நாகநாதன் என்பவர் என்னை பார்க்க நர்சிங் ஹோமுக்கு வந்திருந்தார். அவன் ஆரம்பித்தான். தெரியுமே, என்னையும் அப்படியே பார்த்து பேசிவிட்டு தான் போனார். அதை பற்றி நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இதுவரை சொல்லலையே. நீங்கள் சொன்னீங்களா? அதனால் நானும் பேசாமல் இருந்தேன். வசந்தின் முகம் இரத்தமாக சிவந்து போயிற்று. அம்மா சொல்கிறபடி ரொம்ப திமிர் பிடிச்சவதான்.
தங்கை, அம்மா எல்லார் முன்னாடியும் கூட வாயாடுகிறாளே. உள்ளூர வெகுண்டபடி பற்களை கடித்து கொண்டான். அந்த விஷயமாகத்தான் அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க, எரிச்சலோடு சொன்னான். அதே விஷயமாகத்தான் நான் இன்னைக்கு எங்கள் அம்மாவை பார்க்க கிளம்பி கொண்டிருக்கிறேன். சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன். ஒரு சமயம் அம்மாவோட இன்னைக்கு எங்கள் வீட்டிலேயே தங்கிட்டு நாளை காலை நேரே வேலைக்கு போய் ஆஃபீஸுக்கு போகலாம்னு உத்தேசம். தனியாக போய் இவ ஏதாவது கோளாறு பண்ணிவிடப்போறா. நீ கூட போய் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசிட்டு வா. சொத்துலேருந்து இவ பங்கு பணம் 12,000 கீழே வச்சாதான் என் மனைவி பத்திரத்தில் கையெழுத்து போடுவா. இல்லாட்டா காரியம் நடக்காதுன்னு கண்டிப்பாக பேசிட்டு வா. உன் மாமியாக்காரி நீ எழுதியிருக்கிற கடுதாசியை குப்பை கொடியில் வீசி இருப்பா. நீ போனால்தான் பயப்படுவா. தலையை அடகு வச்சாவது உனக்கு சேர வேண்டியதை முதல்ல கீழே வச்சுட்டு பேசட்டும். சுகுணா ஆத்திரத்துடன் பேசினாள். சாம்பவியின் நெஞ்சு வேகமாக படபடுத்தது. புயலாக உள்ளே எழுந்த கோபத்தின் உக்கிரத்தை அடக்க அவள் மிகவும் சிரமப்பட்டாள். மூச்சடைத்து கொண்டு உயிர் நின்றுவிடும் போல் ஒரு திகில். இவர் கூட வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் சொத்தில் எனக்கு பங்கு கிடையாதுன்னு ஒப்புக்கொண்டு விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போட நான் ஒத்துக்கொண்டிருக்கிறேன். யாரை கேட்டுண்டு ஒப்புக்கொண்ட? கூச்சலட்டபடி வசந்த் ஆசனத்தை விட்டு எழுந்து கோபாவேசத்தோடு அருகில் வந்தான். நான் சொன்னேன் கேட்டியா? இவன் நீலி எத்தனை துணிச்சல்! சுகுணா கிரீச்சென்று அலறிவிட்டாள். ஏன் இப்படி எல்லோரும் கத்துறீங்க? நான் என் மனசாட்சியை தொட்டு பார்த்துத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். உன் அப்பன் சொத்துல உனக்கும் ஒரு பங்குண்டு. உனக்கு கிடைக்கிற பணம் உன் புருஷனை சேர வேண்டியது நியாயம். அதை ஏன் நீ வேண்டாம்னு ஒத்துக்கிட்டு வரணும்? அப்படி என்ன உன் பிறந்த வீட்டில் உனக்கு சீர் வரதட்சணை என்ன கொடுத்தாங்க? எப்படி சொத்துல பங்கு வேண்டாம்னு தாராளமாக நீ விட்டு கொடுக்க முடிவு செஞ்சிட்ட? ஆத்திரத்துடன் அதட்டி கேட்டான் வசந்த். அவனது கண்களும் முகமும் போன போக்கை கண்டு சாம்பவி ஒரு கணம் நடுங்கியே போய்விட்டாள். உண்மையில் அவன் அவளை மணந்து கொண்ட வசந்த் தானா? வரிசை பற்கள் மின்ன மோகனமாய் சிரித்து பேசும் அவள் கணவனா இப்படி மாறிவிட்டான்? அவனுள்ளே இப்படி ஒரு அசுரன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்ற உண்மை இதுவரை அவளுக்கு ஏன் தெரியவில்லை? ஆச்சரியம்! வினாடியில் பல சிந்தித்து அவள் தவித்து போனாள். ஆனால் துணிவை மட்டும் இழக்க மனமில்லை. அவர்கள் 4 பேர், ஏன் 400 பேராக வந்தாலும் எதிர்த்தாலும் அவள் முடிவை மாற்றிக்கொள்வதில்லை என்ற ஒரு இரும்பு பிடிவாதம். ஒன்று கேட்கிறேன், உங்க அம்மா எதிரில் இப்போ சொல்லுங்க, இந்த பணத்தை நம்பியா நீங்க என்ன கல்யாணம் பண்ணி கொண்டீங்க? என்னை எனக்காக மதிச்சுத்தானே வணக்க முன் வந்ததாக பேசினீங்க. எதையும் எதிர்பார்க்கலன்னு சொன்னீங்களே, மறந்து போச்சா? என்னை பொறுத்தவரை நான் முடிவு பண்ணிவிட்டேன். இந்த சமயத்தில் எங்கள் அம்மா கிட்ட போய் சொத்துல எனக்கு ஒரு பங்கு உண்டுன்னு ஏதும் கேட்க போறதில்லை. அந்த பத்திரத்தில் சந்தோஷமா கையெழுத்து போட்டுட்டு வந்துட போறேன். அவ்வளவுதான். அப்படியா? புருஷன் நான் சொல்றதை நீ கேட்க மாட்டியா? அத்தனை திமிரா உனக்கு? சினம் தாங்காது சீறினான் வசந்த். புருஷனுக்கு மரியாதை கொடுத்து அவன் சொல்கிறபடி உங்க அம்மா கிட்ட இருந்து உன் பங்கு 12,000 ஒரு வாரத்துக்குள்ள வாங்கி கொண்டு வந்தா சரி. இல்லாட்டா நீ உன் பிறந்த வீட்டிலேயே போயிரு. உன் அம்மாவை தாங்கிக்கிட்டு வாழா வெட்டியா கிட. எனக்கு அக்கறை இல்லை. இப்படி கையை சொடுக்கினா என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மனுஷங்க கியூவில் வரிசையில் நின்று நிற்பாங்க. அதையும் மறந்துடாதே. என்னை விரோதிச்சு கொண்டியோ உனக்கு வாழ்வு கிடையாது. பத்திரம். காளி போல் சுகுணா கத்தினாள். எதிர் வீட்டு ஜன்னலிலிருந்து யாரோ எட்டி பார்ப்பதை சாம்பவி கவனித்தாள். பக்கத்து வீட்டிலும் 2 தலைகள் வாயிற்படி அருகே தெரிந்தன. நடுத்தெருவில் நிறுத்தி வைத்து அவளது ஆடைகளை யாரோ முரட்டுத்தனமாக கிழிப்பது போன்ற அவமான உணர்வில் அவள் நெஞ்சு குதித்தது. அழுகை பொத்து கொண்டு வந்தது. உங்களுக்கு நான் வேணுமா, பணம் வேணுமா? அடக்க மாட்டாத ஆத்திரத்துடன் கேட்டாள். பணமும் வேணும், நீயும் வேணும். பணம் இல்லாட்டா நான் உங்களுக்கு தேவையில்லையா? குமுறி கொண்டு வந்த துயரத்தில் அவளால் தொடர்ந்து பேச முடியவில்லை. அப்படித்தான் வச்சுக்கோ. பணம் இல்லாட்டி நீ என் மகனுக்கு தேவையில்லை. எரிந்து விழுந்து சுகுணா தன் மகன் பக்கம் ஆத்திரத்துடன் திரும்பினாள். ஏண்டா உன் வாயில் கொழுக்கட்டையா? அவள் மனசுல படுறாப்புல அடிச்சு பேசு. அப்பத்தான் அவளுக்கு உரைக்கும். உரத்த குரலில் கத்திவிட்டு முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டாள். வசந்த் அவள் அருகே வேகமாக வந்தான். இதோ பார், முடிவா சொல்றேன், கேட்டுக்கோ. பணம் எனக்கு இப்போ அவசியமா தேவைப்படுறது. மனசு வச்சா நீ உங்க அம்மா கிட்ட இருந்து கொண்டு வர முடியும். பிடிவாதம் செஞ்ச நீ எனக்கு தேவைப்படாம போயிடுவ. நல்லா யோசிச்சு முடிவுக்கு வா.
1 வாரம் வேணும்னாலும் அவகாசம் கொடுக்கிறேன். உங்கள் அம்மாவோட போய் தங்கியிரு, பேசு, காரியத்தை முடி. பணத்தோடு வந்தா நீ இங்கே வரலாம், இல்லாட்டா உங்கள் அம்மாவோடையே இருக்கலாம். பயமுறுத்துகிறீர்களா? துயரத்தை கட்டுப்படுத்த முடியாத சாம்பவி விம்மி விட்டாள். பயமுறுத்தல, உண்மையை சொன்னேன். புருஷனுடைய சிரமத்தை புரிஞ்சு கொண்டு சொன்னபடி கேட்காதவை எப்படி ஒரு நல்ல மனைவியா வாழ முடியும்? பணம் இல்லைன்னும் பொண்டாட்டியை உதறி விடுகிறவன் எப்படி ஒரு நல்ல கணவனாக காலம் முச்சுடும் ஒரு பெண்ணோடு வாழ முடியும்? பதிலுக்கு அவளும் கேட்டுவிட்டாள். பொங்கிக் கொண்டு வந்த ஆத்திரத்தில் வசந்த் ஆடிப்போனான். கையை ஓங்கி கொண்டு அவள் அருகே பாய்ந்தபோது சாம்பவி ஒரே துள்ளலில் அப்பால் விலகி நின்று கொண்டாள். அவள் உடல் விடவிடவென்று நடுங்கியது. வசந்த் அடிக்க புறப்பட்டு விட்டானே, என்ன மனுஷன்! பயங்கரமானதொரு உணர்வில் தள்ளாடி போனாள். ஆனாலும் துணிவை கெட்டியாக பிடித்து கொண்டாள். இதென்ன கெட்ட வழக்கம்? கையை கீழே போடுங்க, உங்களுக்கு வெக்கமில்லை? தாங்குனா சினத்துடன் அதட்டி கேட்டாள். வெறும் கையோட மருமகளா வந்ததுக்கு நீதான் வெட்கப்பட வேண்டியவள். அவன் ஆண் சிங்கம், எதுக்கு அவமானப்படணும்? ரொம்ப பேச்சு வேண்டாம், உன் துணிமணிகளை எடுத்துட்டு கிளம்பு. அவன்தான் முடிவா சொல்லிட்டானே, உன் அம்மா வீட்டில இருந்து 1 வாரம் கழிச்சு திரும்ப வர்றச்சே பணத்தோட வா, இல்லாட்டா இந்த வீட்டுக்குள்ள காலை வைக்க வேண்டாம். மாமியார் கடுமையாக பேசினாள். ஆமாம், அதுதான் என் முடிவு. தாயுடன் அவன் சேர்ந்து கொண்டான். நாத்தனார் இருவரும் இதை ரசித்து கொண்டு வேடிக்கை பார்ப்பதைக் கண்டு சாம்பவி வெட்கி போனாள். ஓவென்று கதறி அழ வேண்டும் போன்ற துக்கம் நெஞ்சு வரை அடைத்து கொண்டு நின்றது. தாங்க முடியாது வேகமாக உள்ளே சென்றாள். கண்களில் இருந்து கன்னங்கள் மீது தாரையாக வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே அவசரமாக தன் ஜாமான்களை அள்ளி பெட்டியில் போட்டு மூடினாள். உயிரே உடலிலிருந்து போய்விட்டது போன்ற ஒரு பலவீன உணர்வில் தள்ளாடி கொண்டு பெட்டியை சுமக்க மாட்டாது தடுமாறிக்கொண்டு வெளியே வந்தாள். பெட்டியின் கணம் தோள்பட்டையை இறுக்கியது. உள்ளத்திலே உருவாகி விரிந்து கொண்டு சென்ற வேதனை அதைவிட பன்மடங்காக அவள் இதயத்தை அமுக்கியது. நான் வரேன். பொதுவாக அவள் எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டாள். பணம் ஞாபகம் இருக்கட்டும், சுகுணா மீண்டும் நினைவூட்டினாள். உன் இஷ்டப்படி பத்திரத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு வெறுங்கையோட வந்தா உனக்கும் எனக்கும் உள்ள உறவு அத்தோடு அருந்து போயிடும். எச்சரிக்கிறேன். நீ இல்லாட்டா என் வாழ்க்கையை நான் வேற மாற்றி அமைச்சிக்க முடியும். அதை மறக்காதே. ஏன்னா நான் ஒரு ஆண் பிள்ளை. ஆனால் உன் விஷயம் வேற. என்னதான் உலகம் முன்னேறி விட்டிருந்தாலும் நீ ஒரு பெண் என்பதை அது மறப்பதில்லை. பச்சையாக சொல்லப்போனால் நீ இப்பொழுது ஒரு எச்சில் பண்டம். ஏளனமாக வசந்த் உருமினான். காதும் மூக்கும் ஜிவ்வென்று எரிய நெஞ்சு பதைபதைக்க அவள் அவனை உறுத்து பார்த்தாள். தாங்க முடியாத கோபத்தில் அவளுக்கு சிரிப்பு கூட வந்துவிட்டது. நீங்கள் மட்டும் என்ன, நீங்களும் இப்போ ஒரு எச்சில் பண்டம், மறக்காதீங்க. கற்பு என்பது இருவருக்கும் பொது. பாரதியாரை படித்தது மறந்து போச்சா? உரத்து சிரித்தாள். சற்றென்று திரும்பி விடுவிடு என்று வெளியே நடந்தாள். கூட போக திரும்பிய மகன் தோள்பட்டையை தாயார் கைகளால் அழுத்தி நிறுத்தினாள். போகட்டும் ஆணவக்காரி, என்ன செய்கிறான்னு பார்ப்போம். அடிக்குரலில் உருமினாள். சிறிது தூரம் நடந்த சாம்பவி திரும்பி பார்த்தாள். வசந்த் அவளை பஸ்ஸில் ஏற்றிவிட பஸ் நிலையம் வரை கூட வரவில்லை. பலுவான பெட்டியை அவள் தூக்கி கொண்டு போவதை பார்த்து கொண்டு தாயின் பின்னால் நின்று கொண்டிருந்தான். சே, இவனும் ஒரு ஆண் பிள்ளையா? குமரி கொந்தளித்தது அவள் உள்ளம். மல்லிகாவின் வீட்டவர்கள் எல்லோரும் அன்று காலை ஒரு கல்யாணத்திற்கு போயிருந்தார்கள். அவள் மட்டுமே தான் வீட்டில் இருந்தாள். அண்ணாமலைபுரத்திலே ஒரு மாடிப்பகுதி தான் அவள் வீடு. அழைப்பு மணியின் ஓசையை கேட்டு கதவை திறந்தவள் திடுக்கிட்டு போனாள். என்ன சம்பவி, என்ன நடந்தது? மல்லிகா பதற்றத்துடன் கேட்டு முடிக்கும் முன் பெட்டியை கீழே போட்டுவிட்டு ஒரே தாவலில் தோழியை இறுக கட்டிக்கொண்டு கோவென்று கதறி அழுது விட்டாள். பலவும் பேசி சமாதானப்படுத்தி விஷயத்தை தெரிந்து கொண்டபோது அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி. அன்று முழுவதும் அவள் மல்லிகாவுடனேயே அவர்கள் வீட்டில் தங்கியிருந்தாள். இருட்டும் சமயம் ஒரு டாக்ஸியிலிருந்து கையில் ஒரு பெட்டியுடன் இறங்கிய மகளை கண்ட காமாட்சி திடுக்கிட்டு போனாள். பத்திரத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு அப்படியே உங்களோடு 1 வாரம் தங்கிவிட்டு போக வந்திருக்கேன் அம்மா, சொல்லிக்கொண்டே சாம்பவி உள்ளே வந்தாள். அவள் கையில் இருந்த பெட்டியை தம்பி ஓடிச் சென்று வாங்கி உள்ளே கொண்டு வந்து வைத்தான். 1 வார காலம் அவள் அங்கே தங்கியிருந்தாள். காமாட்சியும் தோண்டி துருவி எதுவும் கேட்கவில்லை. சாம்பவியும் வாளா இருந்து விட்டாள். தினமும் காலையில் வழக்கம்போல் காமாட்சி வேலைக்கு புறப்பட்டு போனாள். சாம்பவியும் வெளியே போய் வந்தாள். ஆனால் 1 வாரத்திற்கு ஆஃபீஸுக்கு லீவு போட்டு விட்டிருந்தாள். வசந்த் அவளுக்கு வைத்திருந்த கெடு முடிந்துவிட்டது. மறுநாள் அவள் புறப்பட வேண்டிய தினம்.
அன்று இரவு சாப்பாட்டிற்கு பின் அம்மா அவளது அறையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அவள் வெகு நேரம் அழுது விட்டிருந்தாள் போல் முகம் சிறிது ஊதி காணப்பட்டது. உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சாம்பவி. நீ பெரிய மனசு பண்ணி பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட. நாகநாதன் சார் இனிமேல வேகமாக காரியத்தை முடிச்சு கொடுப்பார். வீட்டை வாங்க போகிறவன் பணத்தோட ரெடியாக இருக்கானாம். அடுத்த வாரம் ரிஜிஸ்டர் பண்ண ஏற்பாடு ஆகியிருக்கு. அதுக்கு பிறகு 1 மாதம் நான் இங்கே இருக்கலாம்னு ஒத்துக்கொண்டிருக்கான். அப்புறம் வேற எங்கேயாவது ஒரு சின்ன இடம் பார்த்துண்டு. அதற்கு மேல் சொல்ல முடியாமல் உணர்ச்சி வசத்தில் அவள் தடுமாறினாள். சாம்பவி எழுந்து வந்து அம்மாவின் கழுத்தை கட்டி கொண்டாள். வருத்தப்படாதீங்கம்மா, நடக்கிறதெல்லாம் நடந்துதானே தீரும். சமாதானப்படுத்த முயன்றாள். இந்த வீடு இப்போ இடுபாடுகள் நிறைஞ்ச ஒரு பாழடைஞ்ச பங்களா. ஆனால் இதனுடைய நினைவுகள் என் நெஞ்சில பாழடையல, பசுமையாக இருக்கு. முதல்ல கல்யாணமான புதுசில் உங்கள் அப்பாவோட நான் இங்கே வந்த முதல் நாள் என் மனசை விட்டு அழியல. வீட்டையும் தோட்டத்தையும் பார்த்து நான் எப்படி பிரமிச்சு போனேன்னு தெரியுமா? இன்னைக்கு நடந்தது போல அந்த காட்சி மனசில் தத்ரூபமாக நிற்கிறது. இந்த வீட்டில் தான் நீங்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்தீங்க. உன் அப்பா கொடுத்து வச்சவர் சொந்த வீட்டிலிருந்து கிளம்பி போயிட்டார். நான் தான். அவள் கண்கள் கலங்கின. அம்மா, தைரியமா இருங்கோ. ஒரு வீட்டு மேலே இவ்வளவு பாசமா? இல்லை, இதில் நான் வாழ்ந்த நாட்களின் நினைவால் ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பு, அவ்வளவுதான். சாம்பவி, மறுபடியும் சொல்கிறேன், நீ செய்த காரியத்துக்கு ரொம்ப நன்றி. நீ மட்டும் கையெழுத்து போட மறுத்திருந்தால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன். முன்போல் எனக்கு இப்போ வேலை செய்ய முடியலை. வயிற்று வலி அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்கறது. இந்த வருஷ கடைசியோட வேலையை விட்டுட போகிறேன். ஆப்ரேஷன் பண்ணிண்டா சரியாக போயிடும்னு டாக்டர் சொல்கிறார். அதுக்கு பணம் தேவை. குழந்தை கௌசிக் முன்னுக்கு வரணும் வரை இந்த உசுரை பிடிச்சு கொண்டு வாழ நான் முயற்சிக்கிறேன். நானும் இல்லாட்டா அவன் அனாதையாக போயிடுவானேன்னு கவலை. தழுதழுத்தது அவள் குரல். நெஞ்சுருகி போனாள் சாம்பவி. மற்ற 2 பெண்ணுங்களும் செய்திருக்கிற காரியத்தை நானும் செய்தேன். அதுக்கு போய் நன்றின்னு பெரிய வார்த்தைகள் ஏமா சொல்கிறீங்க? தாயின் தோள் மீது முகத்தை பதித்து கொண்டு பரிவுடன் கேட்டாள். காமாட்சி மெல்ல தன்னை விடுவித்து கொண்டு எழுந்து பீரோவை திறந்தாள். மேல் தட்டில் இருந்த ஒரு சிறு பெட்டிக்குள் கையை விட்டு துழாவி ஒரு பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு மகள் அருகே வந்தாள். சாம்பவி, கடைசி பெண்ணாக பிறந்துவிட்ட உனக்கு நான் பிறந்த வீட்டிலிருந்து ஒரு துரும்பை கூட இதுவரை உனக்கு கொடுக்கலை. அதை பற்றி நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்படுறேன். என்கிட்ட உனக்கு கொடுக்க இப்போ எதுவுமே இல்லை. ஏம்மா, நளினியின் அட்டிகையை எனக்கே கொடுத்து விட்டீங்களே, அது ஒன்று போதுமே. உன் புருஷன் கேட்ட பங்கு தொகையை கொடுக்க முடியலையேன்னு எனக்கு வெக்கமாகவும் துக்கமாகவும் இருந்தது. அதனால் ஒரு முடிவுக்கு வந்தேன். நீ மறுக்காமல் ஏற்றுக்கணும். இந்த பொட்டலத்தில் என் வைர முக்குத்தி இருக்கு. இனி அதை நான் போட்டுக்க மாட்டேன். உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக்ல படுத்திருந்தப்போ அவர் பிழைச்சா இதை காமாட்சி அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்திடலாம்னு ஒரு எண்ணம் இருந்தது. அவர்தான் போயிட்டாரே. இப்போ இதை என் பரிசா உனக்கு கொடுக்கிறேன். இது ப்ளூ ஜாகர்கள். இன்னைக்கு விற்கிற விலைக்கு கடையில் கொடுத்தா குறைஞ்சது 8000ஆவது பெறும். உன் புருஷனிடம் சொல், எடுத்துக்கோமா. வேண்டாம்னு சொல்லாதே, என் மனசு ரொம்ப வேதனைப்படும். வற்புறுத்தலாக பொட்டலத்தை மகள் கையில் வைத்து அழுத்தினாள். அம்மா என்று விக்கிய சாம்பவி தாயை இறுக்கமாக கட்டி கொண்டாள். அவளது கண்கள் குளமாகின. காமாட்சியும் பளபளவென்று கண்ணீரை கொட்டினாள். சில நாட்கள் சென்றன. அன்று காலை அந்த பாலர் இல்லத்தில் அவளுக்காக கொடுக்கப்பட்டிருந்த அறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டாள். அன்று அவளுக்கு விடுமுறை நாள். அவசரமின்றி நாளை அமைதியாக நிதானமாக கழிக்கலாம். ஆமாம், வாழ்க்கையிலே அவள் அந்த முடிவை எடுத்த பின்புதானே பெரும் அமைதி அவளை நாடி வந்து விட்டதே. கட்டிடத்தின் வெளியே சாலையில் தபால் பெட்டிருந்ததை அவள் வந்த முதல் நாளே கவனித்து விட்டிருந்தாள். மேஜை இழுப்பறைக்குள்ளிருந்து அந்த கடிதங்களை எடுத்து மற்றும் ஒரு முறை தனக்குள் வாசித்து பார்த்தாள். ஒன்று, அவள் அம்மாவுக்கு எழுதிய கடிதம். அன்புள்ள அம்மாவுக்கு, இந்த கடிதத்தை நான் திருச்சி மாவட்டத்து வடுகன்பட்டியிலிருந்து எழுதுகிறேன் என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். 2 வாரங்களுக்கு முன்னர் தான் உங்கள் சிநேகிதி தர்மாம்பாள் உதவியுடன் இங்கே அமைந்திருக்கும் பாலர் இல்லம் எனும் உடல் ஊனமுற்ற குழந்தைகளை பாதுகாக்கும் நிறுவனத்தில் கணக்கராக வேலைக்கு அமர்ந்திருக்கிறேன். மாதம் 300 ரூபாய் சம்பளம். தங்க இடம், சாப்பாடு இத்தியாதி வசதிகளை தந்துள்ளார்கள். கௌசிக்கின் படிப்பு முடியும் வரை மாதம் என் சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை நான் அனுப்பி வைக்க முடிவு செய்துள்ளேன். மறுக்காது ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
தாங்கள் அன்போடு கொடுத்த வைரமுக்குத்தியை கையில் வைத்துக்கொண்டு வெகுநேரம் அழகு பார்த்தேன். விடுமுறை தினங்களில் ஸ்நானம் செய்த கூந்தலை தளர முடிந்து கொண்டு மஞ்சள் பூசிய முகத்தில் குங்குமம் துளங்க மூக்கிலே இந்த வைரமுக்குத்தி ஒளி வீச தலை நிறைய பூவுடன் வருவீர்களே தேவி காமாட்சியைப் போல. அந்த நினைவு வந்ததும் நான் மெய்சிலிர்த்து போனேன். மனித காமாட்சியான என் தாய் போட்டுக்கொண்டிருந்த இந்த அழகான மூக்குத்தியை லோகமாதா காமாட்சிதான் அணிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. நானும் மல்லிகாவும் வெள்ளிக்கிழமை என்று மாங்காடு போயிருந்தோம். வயிற்று வலி குணமாகி நீங்கள் வெகுகாலம் எங்களுக்கெல்லாம் அன்பு தாயாக ஆறுதல் சொல்ல வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு என் காணிக்கையாக அவள் உண்டியில் போட்டுவிட்டேன். நான் இப்பொழுது என் கணவனுடன் வாழவில்லை, இனி வாழப்போவதும் இல்லை. நிரந்தரமாக பிரிந்து விட்டேன். வருத்தப்படாதீர்கள். என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு ஏதும் செய்ய முயற்சிக்காதீர்கள். தீவிரமான சிந்தனைக்கு பின் நான் எடுத்துக்கொண்ட உறுதியான முடிவு இது. கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என் அவசர முடிவினால் உங்கள் மனதை நோகச் செய்ததுடன் உங்களது சௌபாகியங்களை பறித்துவிட்ட ஒரு யமனாக பெண் என்ற உருவில் வந்தேன். அதை பெரிதாக நினைக்காது மறந்து என்னை மன்னித்து விட்ட உங்களுக்குத்தான் எத்தனை பெரிய மனம். அந்த வைர மூக்குத்தியை எனக்கு பரிசாக கொடுத்து வாய் நிறைய வாழ்த்தினீர்கள். அம்மா, 7 ஜென்மத்திற்கும் உங்கள் மகளாகவே பிறந்து அம்மா என்று வாய்க்குளிர கூப்பிட்டு நான் உங்களுக்கு இழைத்த தீங்குக்கெல்லாம் ஈடு செய்துவிட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆசீர்வதியுங்கள். அன்புள்ள சம்பாக்குட்டி. 2வது கடிதத்தை எடுத்து பிரித்து படித்தாள். வசந்த் அவர்களுக்கு, நீங்கள் என்னிடமிருந்து கடிதத்தையாவது எதிர்பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் எழுதுகிறேன். ஆசை 60 நாள் என்பார்கள். எத்தனை பெரிய உண்மை! நமக்கு திருமணமாகி நேற்றோடு 60 நாட்கள் ஆகின்றன. 1000 காலம் இணைந்து நிற்க வேண்டிய பந்தம் ஒரேடியாக அஸ்தமித்து போய்விட்டதே. ஆச்சரியம் இல்லையா? நீங்கள் உத்தரவிட்டபடி பணத்துடன் வர முடியாததால் உங்கள் வீட்டில் காலை வைக்க மனமின்றி பிரிந்து வேறு வாழ்க்கையை தேடிக்கொண்டு விட்டேன். உனக்கு அத்தனை துணிச்சலா என்று வியப்பாக இருக்கிறதா? என் வீட்டையும் உறவினர்களையும் சம்பிரதாயங்களையும் உதறிவிட்டு உங்களை மணந்து கொள்ள எனக்கு எத்தனை துணிச்சல் இருந்தது. அதே துணிச்சலில்தான் இப்பொழுது உங்களை விட்டு பிரிந்து வேறு வாழ்க்கை அமைத்து கொள்ள புறப்பட்டு விட்டேன். இது என் முடிவான தீர்மானம். இதை யாரும் அசைக்க முடியாது. காதல் என்ற மேல் பூச்சி கரைந்து உங்கள் உண்மை உருவம் தெரிந்ததும் என்னால் அந்த அதிர்ச்சியை ஏற்கவே முடியவில்லை. தொடர்ந்து உங்களுடன் வாழ என் மனசாட்சி இடம் கொடுக்க மறுத்தது. என்னை எனக்காக மதிக்கிறவன் யாராக இருந்தாலும் மணந்து கொண்டு வாழ்வேன் என்ற கொள்கை உடைய என்னால் என் பணத்தை மட்டுமே விரும்புகிறவருடன் போலியாக பிறருக்கு பயந்து வாழ இயலாது. அதனால் பிரிந்து போய்விட்டேன். இந்த கசப்பான அனுபவம் என் கண்களை திறந்தன. வரதட்சணை, சீர் என்று கல்யாண சந்தையில் பெண்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு கலப்பு திருமணம் ஒன்றுதான் முடிவு என்பது தவறு. மனிதன் பெண் என்பவளை பற்றி கொண்டுள்ள அடிப்படை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவன் தன் மனைவி, தன் குழந்தைகளின் தாய், தன் வாழ்க்கை துணைவி என்ற நோக்கோடு திருமணம் என்பது 2 ஆன்மாக்களின் சங்கமிப்பு. பணம், பொருள், ஜாதி இவைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு உன்னதமான இணைப்பு என்றவரை அவன் எண்ணங்கள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் பெண் என்பவள் பூரண சுதந்திரம் பெற்றவள் ஆகிறாள். அதுவரை அவள் படித்த முன்னேறிய நாகரிக கொத்தடிமை. இந்த அடிமைத்தலையினின்று நான் உதறிக்கொண்டு சுதந்திரமாக வாழ விரும்புகிறேன். விலகிவிட்டேன். என் பிற்காலமா? காலம் சொல்லும். உங்களுக்கு ஏன் இனி என் கவலை? சாம்பவி. 2 கடிதங்களையும் உரையிலிட்டு தபாலில் சேர்க்க எடுத்துக்கொண்டு நிமிர்ந்த நடையுடன் நேர்கொண்ட பார்வையுமாக அவள் வெளியே சாலையில் நடந்தாள். நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.